தாவேகா சார்பில் நாளை தோழமை கட்சிகள் கூட்டம் நடக்கிறது. இதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவலை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த 117 என்ற எண்ணை பெற முடியாத சூழல் இருந்தது. அந்த நிலையில திமுகவுடன் நின்ற தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக, இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ், IUML ஆகிய கட்சிகளிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கோரிக்கை கடிதத்தை தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கட்சிகளுமே தற்போது அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைப்பதற்கு கொடுத்திருந்தனர். அந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நடத்தப்பெற்ற ஃப்ளோர் டெஸ்ட்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கான மெஜாரிட்டி நம்பர்ஸை கொண்டு தற்போது ஆட்சி 50 நாள்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திமுகவுடைய தோழமை கட்சிகள்ல இருந்து, அதாவது கூட்டணியில் இருந்து IUML-ம் அதே போல மதிமுகவும் காங்கிரசும் விலகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றனர். இடதுசாரி கட்சிகளான CPI, CPM-ம் கூட திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இன்னும் விசிக மட்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்வை தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்னும் போது 2029 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து அதற்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இருப்பதாகவும் அதற்கான முதற்கட்ட பணியாக இது இருப்பதாகவும் தான் இந்த கூட்டம் கருதப்படுகிறது. முக்கியமாக ஒரு கூட்டணியாக இந்த இயக்கங்கள் வேறு கட்சியில் இருந்து, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் எதிர்முகாமிலிருந்து ஆதரவு தெரிவித்த கட்சிகள் தற்போது ஆதரவு இயக்கங்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இந்த இயக்கங்களை ஒன்று திரட்டி வலுப்படுத்தும் விதமாக ஒரு கூட்டணியை உருவாக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு வருகிறது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அளவில் இந்த கூட்டணியை திட்டமிடுவதுதான், பெயர் சூட்டி அதனை வலுப்படுத்துவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய திட்டமாக இருக்கிறது. இதற்கான முதற்கட்ட நிகழ்வுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில நாளை நடைபெறக்கூடிய இந்த நட்பு சக்திகள் சந்திக்கும் நிகழ்ச்சி என அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதரவு கட்சிகளுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக இருக்கிறது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அதே நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் செல்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு மேயர் பதவிகளையும் உள்ளாட்சி பதவிகளையும் பிரித்து அளிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில ஒரு கூட்டணியாக ஏற்கனவே அதிமுக, திமுக கூட்டணியாக தேர்தலை சந்தித்தது போல இந்த வரக்கூடிய தேர்தல்களை கூட்டணியாக தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்க தயாராகி வருகிறது. அதனுடைய முதற்கட்டம் தான் நாளை நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு. இந்த சந்திப்புல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ், நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் IUML, மதிமுக, விசிக, இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி, அது மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகள் என அனைத்து கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கட்சியுடைய மாநில அளவிலான பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கும் முறையான அழைப்புதழ்கள் மூத்த அமைச்சர்களான ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா மூலமாக நேரடியாக அந்தந்த கட்சி அலுவலகங்களுக்கு கட்சியுடைய தலைவர்களை, மாநில செயலாளர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் புதிய ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முதல் படியாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.